காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் விவசாயிகளிடம் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம் உத்திரமேரூர் ஒன்றிய பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், ஒன்றிய செயலாளர் ஞானசேகர், பேரூராட்சித் தலைவர் சசிகுமாருடன் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பேசுகையில், இந்தியா இறையாண்மையை காக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும், நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கூடுதலாக நீட்டிக்கப்படுவதோடு ஊதியமும் உயர்த்தப்படும் என உறுதியளித்தார். சேத்துப்பட்டு அருகே நம்பேடு கிராமத்தில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் MS தரணிவேந்தன் நூதன முறையில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதி சேத்துப்பட்டு அருகே நம்பேடு கிராம பகுதியில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் மங்கள மேளம் வாத்தியங்கள் அடித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது நம்பேடு, மன்சூராபாத், வடமாதிமங்கலம் ஆகிய 10க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து வேட்பாளர் தரணிவேந்தன் பொதுமக்களிடையே பேசுகையில், அனைத்து பெண்களுக்கும் இலவச பேருந்து பயணம், மாதம் 1000 ரூபாய் என அனைத்து நலத்திட்டங்களையும் திமுக அரசால் செய்யப்பட்டு வருகின்றது. கடந்த 10 ஆண்டுகளில் மோடி ஆட்சியில் விலைவாசியானது உயர்ந்துள்ளது. குறிப்பாக கேஸ், பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். இதில் மாநில மருத்துவரணி துணைத் தலைவர் கம்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்கேட்டிங் மற்றும் நீச்சல் வீரர்கள் செஸ் விளையாடி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவு மேற்கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு என்ற இலக்கை நோக்கி பல்வேறு விழிப்புணர்வுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை சார்பில் காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் 100% வாக்குப்பதிவினை மேற்கொள்ளும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்ட விளையாட்டு அலுவலர் முனைவர் ஜெயசித்ரா தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, SP சண்முகம், மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதேபோல் நீச்சல் பயிற்சியாளர் ஆனந்த் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட நீச்சல் வீரர்கள் நீரில் செஸ் விளையாடி 100% வாக்குப்பதிவை மேற்கொள்ள வலியுறுத்தி உறுதிமொழியும் ஏற்றனர். இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்கள், நடைபயிற்சியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணராயபுரம் அருகே கோயில் திருவிழாவின் போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினையில் வழக்குகளை மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்ததால் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே வீரணம்பட்டியில் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீ காளியம்மன் கோயில் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே வழிபாடு செய்வதில் பிரச்சினை ஏற்பட்டது. இதனையடுத்து குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் கோயிலை பூட்டி சீல் வைத்தனர். பின்னர் கோயிலை திறக்க கோரி ஒரு தரப்பினர் பல்வேறு போராட்டங்கள் நடத்திய நிலையில் மாவட்ட ஆட்சியர் SP முன்னிலையில் இரு தரப்பினரிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் கோயிலை திறந்த இரு தரப்பினரும் வழிபாடு செய்ய ஒப்புக்கொண்டதாகவும், ஒரு தரப்பினர் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்வதாக கூறியதன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு சமரசம் செய்து கொண்டனர். இந்த நிலையில் கோவில் திருவிழாவின் போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை சுமூகமாக முடிந்த நிலையில் ஒரு தரப்பினர் மீது போடப்பட்ட வழக்குகளை மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதால் மக்களவைத் தேர்தலை புறக்கணிப்பதாக கூறிய 500க்கும் மேற்பட்டோர் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மங்கலம் கிராமத்தில் பாஜக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பின் போது பாமகவிற்கு அழைப்பு இல்லாததால் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளராக அஸ்வத்தாமன் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மங்கலத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது கூட்டணி கட்சியான பாமகவில் முன்னாள் மாவட்ட செயலாளருக்கு அழைப்பு இல்லாததால் பாமக கொடி மற்றும் பாமகவினர் யாரும் கலந்து கொள்ளாமல் பிரச்சாரத்தை புறக்கணித்ததால் பரபரப்பு நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.